நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் SRMT சந்திரசேகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் SRMT சந்திரசேகர் நோக்கவாடி, அணிமூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்களிடம் பேசிய அவர், கிராமப்புறங்களில் சாலை மேம்பாடு, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைத்தல், பொது கழிப்பிட வசதிகள் மற்றும் சாக்கடை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என வாக்குறுதி அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போதைய ஆட்சியில் சாலைகள் பராமரிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் கிராமங்களில் குடிநீர் சேமிப்பு வசதி, சுகாதார மேம்பாடு மற்றும் பொதுமக்கள் ஓய்வெடுக்க பூங்காக்கள் அமைத்து அவற்றை முறையாக பராமரிப்பேன் என்றும் வாக்குறுதி அளித்தார். ஏற்கனவே இருந்த திமுக ஆட்சியில் கண்டிப்பாக அவங்க அந்த இன்டீரியரோட எதுவுமே அவங்க தொடவே இல்லை. அதெல்லாம் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்குது. அது கண்டிப்பாக அதனால செஞ்சு நகர்ப்புறத்துலேயும் அதே கண்டிஷனில் தான் இருக்குது. மெயின் ரோடு தவிர மீதி ரோட வீதிக்குள்ளே போகிற ரோடெல்லாம் அவங்க சீரமைக்கவே இல்லை. கண்டிப்பாக அதையும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது, இந்த கழிப்பிட வசதி கேட்டிருக்காங்க, அதையும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் அத்தியாவசிய தேவை. அதாவது ஏற்கனவே அவங்க இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷமாக போராடி பார்த்துட்டு முடியல அப்படிங்கிற கோணத்தில் இன்றைக்கி அது ஒரு கும்பலாக வெடிச்சது. கண்டிப்பாக அதையும் செஞ்சு கொடுத்துட்டுருக்குறேன். இப்போ கிராமப்புற பகுதிகளுக்கு வந்திருக்கோம். இப்போ சாயந்தரம் ஓட்டு கேட்கலான்ட்டு கிராமப்புற பகுதியில் வரும்போது இந்த ஊர்லேயும் கேட்குறாங்க, எங்களுக்கு மேல்நிலை நீர் தேக்க தொட்டி ஒன்று வேணும்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக செஞ்சு தரோம். அதே மாதிரி டிச்சு வசதி இல்லை, சாக்கடைகள் எல்லாம் பூரா ஊருக்குள்ளே தேங்குது, சுகாதார சீர்கேடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இவங்களுடைய இதாக இருக்குது, கம்ப்ளைண்டாக இருக்குது. கண்டிப்பாக அதையும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி இவங்ககிட்ட வாக்கு சேகரிச்சுட்டு அடுத்த பகுதிக்கு போகிறோம். அடுத்த பகுதியில் இப்போ மக்கள் என்னென்ன மக்கள்லாம் எல்லா பக்கமும் குறை தான் சொல்கிறாங்களோட நிறையெல்லாம் எங்கேயுமே சொல்லலை. இந்த கிராமப்புறங்களிலும் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு அவை சரிவர பராமரிக்கப்படும் என்று உறுதி கூறுகிறேன்.